வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சௌசௌ சட்னி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சௌசௌ ஒன்று நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி 2, பச்சை மிளகாய் ஒரு 4, புதினா கொஞ்சம், பொட்டுக்கடலை கொஞ்சம், தேங்காய் ஒரு 4 பல். இது தாளிக்கு தேவையான கடுகு. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். சின்ன பசங்க வந்து பொதுவாக காய்கறிலாம் வந்து பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க எதுலேயும். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் அவங்கள சாப்பிட வைக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் அதனால் இது வந்து சௌசௌலாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கலாம். ஐயோ சௌசௌ சட்னியாக எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்வீங்க, நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில். ஒரு கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி சௌசௌ போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, தேங்காயும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்குங்க. சௌசௌவில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்து நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. அரைக்கும்போது அதுக்கு பொட்டுக்கடலை ஏதோ வச்சுருக்கோம்ல, இதை வந்து போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து வதக்கிட்டு இறக்கும்போது புதினா போட்டு வதக்குங்க. புதினாவை வந்து எப்போதுமே முதல்ல போடக்கூடாது. வதக்கும்போது லாஸ்ட் தான் வதக்கணும், இல்லைன்னா அதோட ஸ்மெல் இருக்காது. சௌசௌ எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த புதினாவை போட்டுடலாம். புதினா போட்டு ரொம்ப வதக்காதீங்க. ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான தாளிசத்தை அதில் போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்னி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.